ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி காலையில் ஒரு கிளைண்ட்டு பேசினாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த நிலைமை என்ன ஒரு வாரத்தில் சரியாயிருமா அப்படின்னு கேட்குறாங்க. இது பங்குச்சந்தையில் எல்லாமே நம்ம மக்கள் குறுகிய கால கண்ணோட்டத்தோடு தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ப்ராப்ளம் மேஜராக ரெண்டு இருக்குது. அதாவது அப்பார்ட் ஃப்ரம் இன்ஃப்ளேஷன், அதாவது உலக அளவில் எடுத்திங்கன்னா இந்த போர் சூழல், அதாவது ஈரானாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், இப்போ அன்றைக்கி ஒரு அட்டாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு புட் ஆன் ஹோல்டு. ஒரு வார் உண்மையிலே வந்திருந்தால் கூட பங்குச்சந்தை ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். இது அந்த சூழலை இன்டென்சிஃபை தான் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு இது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பித்தாலாவது முடிவுக்கு வருங்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் கீப் ஆன் போஸ்ட்போனிங். எப்போதுமே ஒரு கையில் ஒரு பாண்டியராஜன் ஒரு படத்தில் மூடி வச்சுக்கிட்டு என்ன இது என்னன்னு கண்டுபிடி அப்படிம்பார். கடைசியாக பார்த்தா ஒரு 10 பைசா இருக்கும். அவ்வளவுதானா? அது மாதிரி அந்த ஹோல்டு பண்ணியிருக்கையில் தான் அந்த ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் ஒரு பேரழிவாக வரலாம். அதே மாதிரி ஒரு கமாடிட்டியில் ஒரு பெரிய ஸ்பைக் இருக்கலாம். அதாவது இன்றைக்கி க்ரூட் $90 to $91 போயிட்டுருக்கு. தங்கமாக இருக்கட்டும், தங்கம் 15% 45 நாளில் வந்திருக்கு, ஏறிருக்கு. வெள்ளி கிட்டத்தட்ட ஒரு சடன் ஸ்பைக். நான் ஆல்ரெடி வெள்ளி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். 23% ஏறிருக்கு இப்போ சமீபத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கான்ட்ரேரியன் தியரிஸ் படி போக ஆரம்பிப்பாங்க. ஒரு நர்வஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இது உலக சந்தையில் இந்த நியூஸ். நம்ம ஊரில் எடுத்திங்கன்னா கரெக்டாக எங்கே பற்ற வைக்கணுமோ அங்கே பற்ற வச்சுட்டாங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்க்கு மொரிஷியஸ் ரூட்டில் வர்ற டபுள் டாக்ஸேஷன் ஆன்டி அவாய்டன்ஸ் ட்ரீட்டியை மறுபரிசீலனை செய்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூட்டனி இருக்கும், அந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்காது அப்படிங்கிற இது இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட சுமார் ஒரு 5.8 லட்சம் கோடி என்ன ஆகும், அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க யாருக்கும் தெரியாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 8,000 கோடிக்கு செல்லிங் வந்திருக்கு. இப்போ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஒரு 200 பாயிண்ட் சரிவு, 230 முடிய போயிட்டு அப்புறம் ஒரு ரெக்கவரி, திரும்பவும் இப்போ இன்டென்சிஃபை ஆகி ஒரு செல்லிங். ஸோ கிளியர் கட் ஒரு ஏற ஏற விற்கிறது, செல் ஆன் எவ்ரி ரைஸ் அப்படிங்கிறதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த போர் சூழல் ஒன்று, இன்னொன்று இந்த மொரிஷியஸ் டாக்ஸ் ட்ரீட்டி ஒன்று. எப்போதுமே இந்த எஃப்ஐஐஸ்க்கு எஃபிஐஸ்க்கு பிடிக்காத வார்த்தை டேக்ஸ். ஸோ இது இதை ஆரம்பித்து வச்சுட்டா இதுக்கு முடிவு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் கொண்டு வர முடியும் இந்தியாவில். இவங்க இனிமேல் இப்போதைக்கு எலெக்ஷன் இருக்கிறனால இதை பற்றி பேச மாட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு புது கவர்மெண்ட் புதுசாக வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி ஒரு தூசி தட்டி எடுப்பாங்க. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம், இல்லை அங்கிட்டு ஒரு 6 மாதம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இன்னொரு எலெக்ஷன் முடிஞ்சு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் முடிய ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டேஜ் கிளியராக செட் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் உலக சூழலில் இன்றைக்கி இந்த போர் சூழல்னால பார்த்திங்கன்னா க்ரூடு திரும்ப ஏற ஆரம்பிக்குது. இது 90 நிற்கும்னு சில பேர் சொல்கிறாங்க. 96 அப்படிங்கிற இதுக்கு போணுச்சுன்னா ஒரு பெரிய லெவலில் திரும்ப மார்க்கெட் கரெக்ஷன் ஆரம்பிக்கும், இன்ஃப்ளேஷன் கூட வரும். இந்த மாதிரி ஒரு சூழலில் வட்டி வீதங்கள் குறைப்பு அப்படிங்கிற பேச்சு வெளியிலே வராது. அப்படிங்கிற என்டையர் எக்கானமி மே கெட் இன்ட்டு ஒரு ரிசெஷன் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கையில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதும் தள்ளி போடப்படையில் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கிளியராக இருக்கணும். எப்போதுமே மாடிப்படியிலேருந்து ஏறுறது ஒரு 5 மாடிக்கு ஏறினீங்கன்னா டைம் ஆகும், மூச்சு வாங்கும். ஆனால் குதிக்கிறதுங்கிறது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே கீழே கிடப்போம். பட் கீழே கிடைக்கல கை கால் ஒடியும், ஆக்சிடெண்ட் ஆகும், அதாவது அடிபடும். ஸோ நம்ம பாதுகாத்துக்கணும் இந்த மாதிரி இறங்குற பங்கு சந்தையில். ஸோ க்ரூட் ஆர் க்ரூட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸில் வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா அவங்களோட மார்ஜின்ஸ் அடி வாங்கும். இன்க்ளூடிங் ஃபெர்டிலைசர்ஸ். ஆல்ரெடி ஃபெர்டிலைசர்ஸ் கடந்த ஒரு 2 வருஷமாக சுமாராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வரப்போகிற சீசன்லேயும் மழை எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி ஸ்கைமேட் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் தீஸ் டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ். அப்புறம் பிளாஸ்டிக்ஸாக இருக்கட்டும், ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அந்த ரா மெட்டீரியலாக க்ரூடை வச்சு ரா மெட்டீரியலாக இருக்க பிஸ்னஸ் பூராமே அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் நிச்சயமாக லாஜிஸ்டிக்ஸ் இப்போ ஒரு ஷிப்பிங் கம்பெனி கொண்டு போகிறாங்கன்னா அந்த ரூட் வெளியே கொண்டு போக முடியாது. அவங்க வேறு மாற்றுப்பாதையில் செல்லையில் அவங்களோட ஃப்ரைட் ரேட் கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் கூடும், டிலேயும் ஆகும். ஸோ பணம் வர்றதும் டிலே ஆகும், பொருள் சேர்றதுக்கும் டிலே ஆகும், இம்போர்ட்டும் அதே மாதிரி தான். அதே மாதிரி தாய்வானில் ஒரு எர்த்குவேக் சமீபத்தில் நடந்துச்சு.
அதனால் வந்து சிப்பு வந்து அந்த மைக்ரோ சிப் அந்த நானோ பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வந்து கால தாமதங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்க்ளூடிங் திஸ் செயின் மே இன்டென்சிஃபை டு ஆட்டோ அண்ட் ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஷார்ட்டேஜ்னால் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேல்யூவேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது, நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தால் ஓரளவுக்கு புக் பண்ணி கொஞ்சம் வி ஹேவ் டு சிட் ஆன் கேஷ். நம்மளோட கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், நேரில் இருக்கட்டும், நிச்சயமாக நம்ம பல முறை இதை பற்றி வேல்யூவேஷனை பற்றி பேசியிருக்கோம், சிட் ஆன் கேஷை பற்றி பேசியிருக்கோம், 50-50 கேஷில் இருங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக நம்ம வந்து இப்போ வந்து ஜம்ப் பண்ணி ஒன்று வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம சிப்பை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போவோம், அதை நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டாம். பல்க் பர்ச்சேஸை வி ஹேவ் டு கீப் போஸ்ட்போனிங். அட்லீஸ்ட் ஒரு 10% கரெக்ஷன் வந்தால் தான் நம்ம அதை பற்றி திங்க் பண்ணணும். ஸோ டைம் பீயிங் வி ஹேவ் டு கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஸோ இந்த சூழல் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்தில் சரியாகிற மாதிரி தெரியலை. இந்திய சூழல் வந்து ஒரு புது அரசு ஃபார்ம் பண்ணி அவங்களோட பாலிசி, இதே பாலிசியை திரும்ப அவங்க எப்படி டச் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். அதுக்கடையில் இந்த ஃபண்டு மாறுதா, மொரிஷியஸ்லேருந்து இன்னும் எக்ஸ்போஷர் குறையுதாங்கிறத பார்ப்போம். உலக சூழல் வந்து நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அமெரிக்காலையும் எலெக்ஷன். ஸோ இது வந்து ஜனவரிக்கு அப்புறம் அங்கே வந்து இப்போ உலக அளவில் எந்த லெவலில் மாற்றங்கள் ஏற்படுது, இது வேர்ல்டு வார் 3 மாறுதா என்னங்கிற சூழல் தெரியலை. பட் டைம் பீயிங் ஐ எம் ஆப்டிமிஸ்டிக் இன் சில்வர் அண்ட் கோல்டு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.